பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். நான் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். தடைபட்டு நிற்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பிசாசின் பிடியினாலும் வியாதியினாலும் கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வார்? யார் எனக்கு சுகத்தை தருவார்? இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை யார் விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவேளை அநேகர் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கும் பொழுது நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் அது மாத்திரமல்ல மந்திர கிரியைகளிலிருந்தும் நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு விடுதலை கிடைக்காது. இயேசுதான் நம்மை விடுதலை செய்ய முடியும். இயேசுதான் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். அதனால்தான் வேதத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார், விடுதலையை கட்டளையிடுவார். நாம் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி இந்த வேதத்திலே ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான். அந்த மகனுக்கு ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி பிடித்து அந்த மகன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த தகப்பன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, எப்படியாகிலும் இயேசு என் மகனை சுகமாக்கி விடுவார், இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி அவன் வருகிறான். அவன் வந்து பார்க்கும் பொழுது முதலாவது அவன் யாரிடத்தில் வருகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய இயேசுனுடைய சீஷர்களிடத்திலே அவன் வருகிறான். 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடே எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இந்த தகப்பன் அவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர் மறுரூபமானார். அதன் பிறகு அவர் இறங்கி வரும்பொழுது அதற்குள்ளாக அந்த தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சீஷர்களிடத்திலே போகிறான். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தாலும் கூட சீக்கிரத்திலே எப்படியாவது தனக்கு விடுதலை வேண்டும், தன்னுடைய மகன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து இயேசு வரும் வரை அவன் காத்திருக்கவில்லை. அவருடைய சீஷர்களிடத்திலே சென்று கேட்கிறான், என் மகனுக்கு இந்த அசுத்தாவி பிடித்திருக்கிறது, அவனுக்கு இதிலிருந்து விடுதலையை தாரும் என்று சொல்லி அவன் சீஷர்களிடத்திலே கேட்டிருப்பான். சீஷர்களால் அந்த பிசாசை ஓட்டுவதற்கு முடியவில்லை. இப்படியாக அந்த இடத்திலே அந்த வேத பாரகருக்கும் சீஷர்களுக்கும் இடையே ஒரு தர்க்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயேசு அந்த இடத்திலே வந்தபோது இதை பார்க்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கேட்கிறார், என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனை அழைத்து வந்தேன், உம்முடைய சீஷர்களால் அதை துரத்திவிட முடியாமற் போயிற்று என்று சொல்லி. பாருங்க,
அவன் இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. ஆனால் இயேசுவுக்காய் காத்திருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. எப்படியாகிலும் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சீஷர்கள் மூலமாக என்று சொல்லி அவன் வாஞ்சித்து தான் இயேசு வரும் வரை அவன் காத்திருக்கவில்லை. அதன் பின்பதாக இயேசு வருகிறார். இயேசு வந்து விசாரிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் இயேசுக்காய் காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. சீக்கிரம் எல்லாம் நடைபெற்று வர வேண்டும், நாம் கேட்ட உடனே கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் இயேசுக்காய் நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பொழுது அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் யாரை தேடி நாம் ஓடுகிறோம்? நாம் நினைப்பதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். எப்படியாகிலும் நாம் ஊழியக்காரத்தில் போய் ஜெபித்து விட்டால் அவர் எல்லாம் செய்து விடுவார் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்க முடியும், ஆனால் அவர்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. அற்புதங்களை செய்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை இந்த தகப்பன் இந்த எண்ணத்தோடு தான் அந்த சீஷர்களிடத்திலே சென்று கேட்டிருப்பான், ஆனால் அவர்களால் முடியவில்லை. காரணம், அவனுடைய எண்ணமெல்லாம் சீஷர்கள் மீது தான் இருந்தது, இயேசுவின் மீது இல்லை. அவர்கள் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதன் பின்பதாக தான் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவிடத்திலே கொண்டு போகிறான். நாம் இயேசுவை தேடி வரும்பொழுதுதான் இயேசு நமக்கு சுகம் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் வந்தால்தான் விடுதலை. ஆனால் இந்த தகப்பனோ வேத பாரகரோ சீஷர்களை நோக்கி பார்க்கிறார்கள். சீஷர்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும், அவர் மாத்திரமே நம்மை விடுதலை செய்ய முடியும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவை தேடி யாரெல்லாம் வந்தார்களோ, இயேசுவை விசுவாசித்து யாரெல்லாம் அவரிடத்தில் வந்து இயேசுவே எனக்கு சுகம் தாரும், விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ, அத்தனை பேர்களும் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் இயேசுவின் மீது வைக்க வேண்டும், இயேசுவை தேடி வர வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்திலே, இயேசுவின் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், இயேசுக்காய் காத்திருக்க வேண்டும். அவரை தேடும் பொழுதுதான் நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காய் காத்திருப்பதிலே நமக்கு பொறுமை கிடையாது. எப்படியாகிலும் போனால் உடனே ஜெபிக்க வேண்டும், உடனே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி அல்ல. இந்த கடைசி நாட்களில் இந்த வேத வசனங்களின் மூலமாய் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நாம் கர்த்தரை தேடி வர வேண்டும், இயேசுவை தேடி வர வேண்டும். இயேசு மாத்திரமே நம்மை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான் நமக்கு பிழைப்பு உண்டாகும், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அதே போல கானா ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷரும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த திருமணத்திலே திராட்சரசம் குறையப்பட்டது. உடனே அங்கிருக்கிறவர்கள் ஓடி போய் இயேசுவினுடைய தாயினிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர் வந்து சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி, திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். உடனே அந்த தாயார் தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன பிறகு அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள்
இயேசுவினிடத்திலே போகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதுவரைக்கும் அவர்கள் இயேசுடைய தாயார் மூலமாக நமக்கு அற்புதம் நடந்துவிடும் என்று சொல்லி அவருடைய எண்ணிக்கை, அவருடைய எண்ணம், நம்பிக்கை எல்லாம் அவருடைய தாயார் மீது இருந்தது. ஆனால் அவர்கள் இயேசுவை தேடி வந்த பொழுதுதான் இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் இயேசுவை தேடி வரும்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மாற்ற முடியும். எப்படி அந்த கானா ஊரிலே கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நீங்கள் இயேசுவை தேடி வரும்பொழுது மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக அவர் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அந்த தகப்பன் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு அவன் செய்த காரியம் என்னென்று சொல்லி 21ஆம் வசனத்திலே இப்படியாய் பார்க்கிறோம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். தன்னை தேடி வந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு அன்போடு விசாரிக்கிறார். இவனுக்கு எவ்வளவு நாட்களாக இப்படி இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தர் பாருங்க, நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுதுதான் அவர் உங்களை விசாரிக்க முடியும். நீங்கள் தூரத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விசாரிக்க முடியாது. கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை அவர் விசாரிப்பார். உங்கள் தேவைகளை விசாரிப்பது மாத்திரமல்ல, அவர் அதை சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பலர் நம்முடைய கவலைகளை விசாரிக்கலாம், நமக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனால் நம்முடைய கவலைகளை மாற்றுவதற்கு என் தேவனால் மாத்திரமே கூடும். எனவே நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்பொழுது அவர் நம்மை அன்போடு விசாரிப்பார். விசாரிப்பது மாத்திரமல்ல, அந்த குறைவுகளை நிறைவாக்குவார், விடுதலையை கட்டளையிடுவார், தேவைகளை சந்திப்பார். இயேசு அந்த தகப்பனை பார்த்து அன்போடு விசாரிக்கிறார். இந்த மகனுக்கு எவ்வளவு நாட்களாக இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் நடந்ததை சொல்லுகிறான். சிறு வயதிலிருந்தே என்னுடைய மகன் இவ்வளவாய் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கூட அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லலாம். என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை என்று சொல்லி ஒரு கலங்கின நிலைமையிலே நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அநேகர் ஃபோன் செய்யும் பொழுது சொல்வார்கள், எங்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, எங்களை விசாரிக்க கூட யாரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் நம்மை விசாரிப்பதற்கு நம்முடைய தகப்பன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அன்போடு விசாரித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். எனவே அவருடைய விசாரிப்பு, கர்த்தர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை தேடி வரும்பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் விசாரிப்பார். விசாரிப்பது மாத்திரமல்ல, நமக்கு விடுதலையையும் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருப்பார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த தகப்பனை விசாரித்தது மாத்திரமல்ல, அவனிடத்திலே ஒன்றை சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஏனென்றால் அவனிடத்திலே விசுவாச குறைவு காணப்படுகிறது. அதனால் தான் இயேசு அதை அறிந்தவராய் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அந்த அற்புதத்தை செய்வதற்கு அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் ஒரு தடையாக காணப்படுகிறது. இயேசு அதை அறிந்தபடினால் தான் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசி என்று சொல்லி. நாம் இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தரிடத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகப்பனுடைய அவிசுவாசம் இயேசு அற்புதம் செய்வதற்கு ஒரு தடையாக காணப்படுகிறது. கர்த்தர் அதை அறிந்தவராய் அந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாய் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ விசுவாசி, விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அன்போடு அவனை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய தேவைகளை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது அவிசுவாசம். அவிசுவாசத்தோடு நாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் இயேசு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்வதற்கு அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் ஒரு தடையாக காணப்படுகிறது. கர்த்தர் அதை அணிந்து அந்த தகப்பனுக்கு உணர்த்தின பின்பு உடனே அவன் தன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுகிறார். அந்த தகப்பனுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த இடத்திலே மரித்து போன லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பும்படியாய் அவர் வருகிறார். அப்பொழுது அந்த இடத்துல செத்து அவனை கல்லறையிலே வைத்து 4 நாட்கள் ஆயிற்று. அவர் லேட்டாக அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து அவனுடைய சகோதரனாகிய மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் கர்த்தர் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார். 21ஆம் வசனம், யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி தன் கண்ணீரோடு இயேசுவிடத்திலே அவள் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அவர் விசுவாசித்து அவளுக்கு செய்ய போகிற அற்புதத்தை உணர்ந்தவராய் இயேசு சொல்லுகிறார். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் அந்த மார்த்தாளுக்கு இல்லை. உடனே அவள் சொல்லுகிறார், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே என்னுடைய சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். அவளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார். இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அவர் தெளிவாய் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இந்த காரியங்களை எல்லாம் மார்த்தாள் கேட்டு அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்திருந்த போதிலுமாய் கூட மீண்டுமாய் அவள் சொல்லுகிறாள். 39 வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த கல்லறையின் மேலே ஒரு கல் மூடப்பட்டிருந்தது. இயேசு அந்த இடத்திற்கு வந்து அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அதே மார்த்தாள் தான் சொல்லுகிறாள், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக இயேசு சொல்லுகிறார், அவர் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லி. அப்பொழுது அவள் வந்து அவருடைய எல்லாவற்றையும் ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியுமாய் அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. அவருடைய அவிசுவாசம் அந்த இடத்திலே காணப்படுகிறது. மீண்டுமாய் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி மறுபடியுமாய் இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து கேட்கிறார். அப்பொழுதுதான் அவள் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே இயேசு சொன்னார், விசுவாசத்தை குறித்து நமக்கு சொன்னார். ஆனால் நாம் மீண்டுமாய் கூட இதே போல தவறு செய்கிறோமே என்று உணர்ந்தவளாய் கர்த்தர் அதை உணர்த்தின போது அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, அவளுக்கு விசுவாசம் வந்த பொழுது கர்த்தர் மரித்து போயிருந்த அவருடைய சகோதரனை உயிரோடு கூட எழுப்பி அவளிடத்திலே கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு, விடுதலையை கொடுவதற்கு, அது மாத்திரமல்ல தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்று திரிகிறவனாய் இருக்கிறான். இயேசு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி நாம் அவிசுவாசத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, இந்த தகப்பனிடத்திலே இயேசு அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவன் உணர்ந்திருப்பான். உடனே அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவன் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, 24வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். நான்காவதாக அந்த தகப்பன் செய்கிற ஒரு காரியம், தன்னுடைய குற்றத்தை அவன் ஒப்புக்கொண்டான். இயேசு சொன்ன உடனே, இல்லை ஆண்டவரே நான் விசுவாசித்து தானே உங்களிடத்துல வந்தேன் அப்படின்னு அவன் எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசவில்லை. உடனே சொல்லுகிறான், தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசு அதை காண்பித்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளாய் அவிசுவாசம் காணப்படுகிறது, இந்த அவிசுவாசத்தை எடுத்து போடும் என்று சொல்லி கண்ணீரோடைய தேவனுடைய சமூகத்திலே இயேசுவிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய கண்ணீரை பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் தவறு செய்யும் பொழுது ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நம்மோடு பேசுவார். இந்த வேத வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நான் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய குற்றங்களை நாம் இயேசு உணர்த்தும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டு மனம் திரும்பும் பொழுது மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. நமக்கு இரக்கம் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் அதை தள்ளி போடாதபடி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடும், என்னுடைய ஏலாமையை எடுத்து போடும் என்று சொல்லி நம்முடைய குற்றங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது மாத்திரமே இயேசு நமக்கு அற்புதம் செய்ய முடியும். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ செய்தது தவறு என்று சொல்லும் பொழுது உடனே அவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறான். நான் ராஜா, நான் செய்யவில்லை என்று சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்லவில்லை. தன்னுடைய தவறை உடனே உணர்ந்தவனாய் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். அதனால்தான் கர்த்தர் அவனை மன்னித்து அவனை ஒரு பெரிய ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம், அவன் பாவம் செய்த பொழுது கூட தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டான். இன்றைக்கு நாம் எல்லாரும் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். யாரும் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் கர்த்தரிடத்திலே கெஞ்சும் பொழுது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் தாவீதை கொடுத்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவன் இருக்கிறான். காரணம், அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னித்தார், அவனுடைய குற்றத்தை மன்னித்தார். அதை மன்னித்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ராஜாவாய் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கூட நாம் நம்முடைய பாவங்களை, தவறுகளை ஆவியானவர் சுற்றி காண்பிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதன் பிறகு அந்த தகப்பன் அப்படி கண்ணீரோடு ஜெபித்த பிறகு அதன் பிறகுதான் இயேசு அந்த அசுத்தாவியை விரட்டி விடுகிறார். உடனே அது சத்தமிட்டு அவனை விட்டு அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்றைக்கு அவனுடைய அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்கிறது, அது வரைக்கும் அவன் தன்னுடைய குற்றத்தை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இயேசு அதை உணர்த்தின பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். உடனே அவனுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் கண்டார். கண்டது மாத்திரமல்ல, அந்த மகனுக்கு அப்பொழுதே விடுதலை கொடுத்தார். அந்த அசுத்தாவியை விரட்டினார். உடனே அது அந்த மகனை விட்டு புறப்பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே நாம் ஜெபிப்பதற்கு பதில் கிடைக்காமல் இருக்கும். காரணம், நம்முடைய அவிசுவாசமாக இருக்கலாம், நம்முடைய குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் அதை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது, அதை உணர்ந்து இயேசுவிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு, நமக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். இன்னுமாய் கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அந்த மகனுக்கு இயேசு விடுதலையை கொடுத்து விட்டார்.
அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் எங்களால் துரத்தி விட முடியாமற் போயிற்று? நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லையே. நீர் அதை துரத்தி விட்டதற்கு என்ன காரணம் என்று சொல்லி இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் உபவாசமும் ஜபத்தினாலுமே அன்றுதான் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, நாம் உபவாசித்து ஜெபிக்காவிட்டால் இந்த நாட்களிலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக நம்முடைய தேவைகளுக்காக ஊழியர்களிடத்தில் சொல்லுகிறோம், ஜெபிக்கும்படி கேட்கிறோம், நல்லது. ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். முதலாவது அவர் நம்முடைய ஜபத்தை அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்கள் ஜெபிப்பதெல்லாம் இரண்டாவது தான். ஆனால் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்தால்தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் காலங்கள் மிக கொடிதாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களை பார்க்கும் பொழுது தேசத்தின் மீது அந்தகார கிரியைகள், பாகாலின் கிரியைகள், மந்திர கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட முடியும். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது இயேசு நம்முடைய ஜபத்தை கண்டு, உபவாசத்தை கண்டு நமக்கு பதில் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியே தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று போகாது என்று சொல்லி, அது எல்லாவற்றுக்கும் விடுதலைக்கு மாத்திரமல்ல, சுகத்திற்கும் அற்புதங்களுக்கும் எல்லா தேவைகளை சந்திக்கப்படுவதற்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த தகப்பன் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ல காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய விடுதலைக்காக நாம் இயேசுவை தேடி வர வேண்டும். அப்படி இயேசுவை தேடி வரும்பொழுது அவர் நம்மை அன்போடு விசாரித்து நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக நம்மிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசத்தை நாம் எடுத்து போட்டு விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்பொழுது நம்முடைய குற்றங்களை உணர்ந்து இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஜபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலுடைய காரியங்களிலும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இப்படியாய் கூட நாம் கர்த்தரை தேடி அவரிடத்திலே வருவோம். கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது உபவாசத்திலும் ஜபத்திலும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் இந்த வேத வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். விடுதலையை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் நீர். ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு விடுதலையை தருவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே, யாரெல்லாம் அப்பா உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அது மாத்திரமல்ல, நீர் விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை விசாரிங்க. ஆண்டவரே, நீர் போதுமானவராய் இருப்பீராக. நீர் அன்புள்ள தகப்பனாக, தாயாக இருந்த ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை ஆண்டவரை விசாரித்து நீர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த விடுதலைக்கு, சுகத்திற்கு ஆண்டவரே அவிசுவாசம் தடையாக இருக்குமானால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே,
அப்பா உம்முடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் விசுவாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஏசப்பா, தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல தகப்பனே, ஜபத்திலும் ஆண்டவரே உபவாசத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நினைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உபவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பதில் கொடுப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து விடுதலையை கொடுத்து தேவைகளை சந்தித்து வழிநடத்துவீராக. நீர் அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.